திமுக நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு பேசி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக என்ன சொல்ல போகுது? இல்லை இல்லை எனக்கு புரியல. என்ன சார், ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, பென்ஷன் எல்லாம் வேற திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை பற்றி சொல்றீங்க? நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் January 9 to 12. Click the link below and register. கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் வரி உயர்வை ஏற்றுனாங்க, இல்லைன்னு சொல்லலை. அன்றைய தினம் திமுக எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாடே பார்த்துருக்கோம். இப்போ வரி ஏற்றுனாங்கன்னு சொன்னீங்க. எத்தனை இடத்துல பாஜக இதை எதிர்த்து தொடர்ச்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்க, எதிர்ப்பு குரல்? உங்களுக்கு எத்தனை இடத்துல பண்ணலை? பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஏங்க, பால் விலையை ஏத்துனதுக்கு தெருவா பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. 3 இடத்துல போய் நான் முன்னதாக்கி நின்றுருக்குங்க. சொத்து வரி ஏத்துனதுக்கு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நாம பண்ணிருக்குங்க. ஒரு இடம் விடாம திமுக பண்ணதில்ல. ஒண்ணு மார்க்கெட்டிங். இத்தனை கோடிக்கு தான் சாப்பாடு போட்டோம். ஏவாவில கணக்கு கொடுப்பாரா? ஊழல் பணம்னு சொல்ல வரீங்க. கேவலமான ஊழல் பணங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு? யாரை பார்த்து கேக்குறீங்க? ஆண்டுகிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு. 2011 எலெக்ஷனு 2017 செல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க தீர்ப்புக்கு மேல்முறையீடு போய் 2026 வரைக்குமா கோர்ட்ல நீதிமன்றத்துல கொண்டு வந்து என் கவனத்தில் வைக்காம இருப்பீங்க அப்படி நீதிமன்றமே கேக்குது அதிகாரிகளை. அதனாலதான் சொல்றேன், நான் இதுக்கு மேல நீ எதை சொன்னாலும் ரிட்டர்ன்ல போட்டு போயிரு. பென்ஷன் திட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல என்ன பாஜக விமர்சனம் இருக்க போது? ஒரு கோரிக்கை வச்சாங்க, அதை பாஜக விமர்சனம் பத்தி பேசுறீங்க. பென்ஷனை வாங்குறவங்களுக்கு உண்டான விமர்சனத்தை பேசுங்க. நீங்க பென்ஷன்ல இப்போ அமைப்பெல்லாம் போய் பாராட்டி ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டுருக்காங்க. இப்போ அப்படியே திருப்பி பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேர் உண்ணாவிரதம் அமைச்சிருக்காங்க, அதுல எத்தனை அமைப்புகள் கழண்டி ஓடி போயிருக்கு, எத்தனை பேர் உண்ணாவிரதம். என்னங்க திருப்பதி லட்டு சைஸுக்கு பொய்ய சொன்னீங்கன்னா? எல்லா திட்டமும் இந்த ஆட்சியில தான் வந்து மக்கள் கிட்ட நேரடியா போய் சேருது. ஒரு திட்டம் ஒரு திட்டம் சொல்லுங்க. மக்கள் நேரடியா மருத்துவம்ங்கிறாங்க. என்னங்க மக்களை தேடி மருத்துவம்ங்கிறாங்க. நீங்க அறிவிச்சது அத்தனையுமே தேடி ரேஷன் பொருள் கொண்டு போறோங்கிறாங்க. எங்க வீட்டுக்கு வரல, எங்க ஊருக்கே வரல. தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலே உணவு, காலை உணவு. தூய்மை பணியாளருக்கு வேலை எங்கங்க இருக்குது? கார்பரேட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்டீங்களே நீங்க, அப்புறம் எங்க இந்த தூய்மை? இப்ப கான்ட்ராக்ட்காரன் வச்சுக்கிற லேபருக்கு நீங்க காசு போட்டு சாப்பாடு கொடுக்க போறீங்க. பலே தமிழ்நாடு. அடுத்து தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் இணையமைப்பாளர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம். 26 சட்டமன்ற தேர்தல், ஏறக்குறைய இன்னும் ஒரு 90 நாட்களில் தேர்தலுக்கான அறிவிப்பு வரப்போகுது. திமுக நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு பேசி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக என்ன சொல்ல போகுது? இல்லை இல்லை எனக்கு புரியல. என்ன சார், ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, பென்ஷன் எல்லாம் வேற திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை பற்றி சொல்கிறீங்க? துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு போய் கோவத்தில் இறங்கியிருக்கிறாங்களே அதுவா? இல்லை எனக்கு புரியல. நர்ஸுங்கெல்லாம் இன்ன வரைக்கும் ஸ்ட்ரைக்குன்னு உட்காந்துருக்காங்களே அதுவா? அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறங்க? இப்போ நீங்கள் சொல்கிற ஆசிரியர்கள் பென்ஷனுக்கு இப்போ திருப்பி உண்ணாவிரதம் அறிவிச்சிக்கிறாங்களே அதுவா? எதை சொல்லிங்க நீங்கள் ரோட்டுக்கு வருவாங்க திமுகன்னு அவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க? வந்துட்டாங்க சார். அதைத்தாங்க கேட்குறேன். எதை சொல்லுவீங்க நீங்கள்? 9 லட்சம் கோடி கடன் வச்சதா? எதை சொல்லுவீங்க? எனக்கு புரியல. திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விலக்கு ஏற்றிட்டோன்னு சொல்கிறதா? இல்லை எனக்கு புரியல. சட்ட ஒழுங்கை நாங்கள் காப்பாற்றிட்டோன்னு சொல்கிறதா? இல்லை எங்களால் பெருமையாக உடனே ஒரு டிஜிபி அப்பாயின்ட் பண்ண முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு ரிட்டையர்ட் ஆன உடனே அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு ஒன்று புரியல. எதை சொல்ல போகிறீங்க மக்கள்கிட்ட? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். 1000 ரூபா கொடுத்தவங்க நாங்கள் லேப்டாப் இப்போ 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ 1000 ரூபாயை எந்த வருஷம் கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோன்னு வேற சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்கீமை பண்ணுறீங்க? 4 வருஷம் பொறுத்துட்டு 5வது வருஷம் பண்ணுறீங்களா? அதை சொல்கிறீங்களா? இல்லை யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு இத்தனை வருஷமாக 4 வருஷம் அவங்களுக்கு அலக்கழிச்சிட்டு கொடுக்காம நிறுத்தி வச்சுட்டு இப்போ வர்ற அப்ளிகேஷனுக்கு எல்லாம் கொடுக்க போகிறோன்னு ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்குறீங்களே இந்த 1 மாதத்துக்காக, அதுக்காக சொல்ல வரீங்களா?
இல்லை போன வருஷம்லாம் பொங்கலுக்கு வெறும் கையை மஞ்சள் கைப்பையை கொடுத்துட்டு இந்த வருஷம் நாங்கள் 3000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்களே, அதை சொல்ல வரீங்களா? போன வருஷம் எங்களுக்கு கரும்பு பெருசாக கொடுத்தாங்க தெரியும்ல. இந்த வருஷம் கொடுக்குற 3000 ரூபாய் போன வருஷம் 1000 ரூபா கொடுத்துட்டு இந்த வருஷம் 2000 ரூபா கொடுத்துருக்கலாமே. எலெக்ஷன் தானே, அன்னைக்கு கொடுத்தா கரப்ஷன் ஆகிடும், இன்னைக்கு கொடுத்தா அது எலெக்ஷனுக்கு ஃபண்ட் ஆகிடுமா? எனக்கு புரியல. மக்கள் இந்த 3000 வாங்கிட்ட உடனே போன வருஷம் கொடுக்காம இருந்ததெல்லாம் மறந்துடுவாங்கன்றது தானே. அவ்வளவாங்க உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. லிப்டிக் பஸ் விட்டதுலேருந்து மழைக்கு ஒதுங்காத இந்த ஸ்டாலின் அரசுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றாத 4000 கோடி சென்னையில் நீங்கள் மிதக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. போன மாதத்துக்கு முந்தின மாதம் என்னங்க பண்ணீங்க? 4000 கோடி அப்போ எங்கங்க? எதையே மறந்துடுவாங்க மக்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ரீல்ஸுங்களால் நாங்கள் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்சியாளர் கிடையாது. எல்லா திட்டமும் இந்த ஆட்சியில் தான் வந்து மக்கள் கிட்ட நேரடியாக போய் சேருதுங்கிறாங்க. ஒரு திட்டம் ஒரு திட்டம் சொல்லுங்க. மக்களை தேடி மருத்துவம்ங்கிறாங்க. என்னங்க? மக்களை தேடி மருத்துவம்ங்கிறாங்க. நீங்க அறிவிச்சது அத்தனையுமே தேடி ரேஷன் பொருள் கொண்டு போறோங்கிறாங்க. எங்க வீட்டுக்கு வரலிங்க, எங்க ஊருக்கே வரலிங்க, எங்க நகரத்துக்கே வரலிங்க, எங்க மாவட்டத்திலே அப்படி நடக்கலிங்க. அதுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலே உணவு, காலை உணவு. தூய்மை பணியாளருக்கு வேலை எங்கங்க இருக்குது? கார்பரேட்டுக்கு கான்ட்ராக்ட் விட்டீங்களே நீங்க, அப்புறம் எங்க இந்த தூய்மை? இப்ப கான்ட்ராக்ட்காரன் வச்சுக்கிற லேபருக்கு நீங்க காசு போட்டு சாப்பாடு கொடுக்க போறீங்க. பலே தமிழ்நாடு. அடுத்து சொல்லுங்க, நீங்க என்ன சாதனைங்க சொல்லுங்க. 2.5 லட்சம் கோடியிலிருந்து நாங்க 9 லட்சம் கோடிக்கு ஏத்திட்டு வந்திருக்கிறோம். சொல்லுங்க. டாக்ஸ் எந்த லெவல்ல இருந்த இந்த கார்பரேஷன் டாக்ஸ்ல நாங்க எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கோம்? ஒவ்வொரு நகரத்திலையும் அழுவுறானுங்க. குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு திருமண மண்டபம் 15,000 20,000 டாக்ஸ் கட்டியிருந்தாங்க. 3 லட்சம் டாக்ஸ். யோசித்து பாருங்க. நீ திருமண மண்டபத்துக்காரங்கிட்ட வாங்கல, எவன் கல்யாணத்தை புக் பண்ண போறானோ அவன் தலைமையில வாங்குற. மண்டபத்தை நடத்துறவன் அவன் சொந்த வீட்டு காசு சொத்து வித்தா கட்ட போறான் டாக்ஸ் கிடையாது. பொதுமக்கள்கிட்ட எங்கிட்ட தானே வாங்க போறோம். இது மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் ஏன் கல்யாண மண்டபத்துக்கு போற, ஏன் சொந்த வீட்டுக்கே நீங்க டாக்ஸ் ஏத்திட்டவங்களாச்சேங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எதலங்க ஏங்க? ஒவ்வொரு ஆட்சியிலையுமே ஒவ்வொரு விதமான திட்டம். சுடுகாட்டு ஊழல பண்ணீங்க, கேபிள் டிவியில் பண்ணீங்க, இலவச டிவியில் பண்ணீங்க. எதலங்க நீங்க விட்டு வச்சிங்க? நீங்க எவ்வளோ சொத்து வரி ஏற்றிருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு சொத்து ரீசேஷனுக்கு ஏற்றிருக்கீங்க, எத்தனை வழியை ஒரு பொதுமக்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை வழியை கொடுத்துட்டு நீங்க சொல்றீங்க நாங்க எங்க சாதனையில கொண்டு போய் ரோட்ல இறங்கி திமுக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க, சாதனைகளை சொல்லிக்கிட்டே வாங்க. அதைத்தானே நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அப்பதானங்க மறந்து போன மக்கள் திருப்பியும் உங்களை திமுகன்னு ஞாபகப்படுத்திக்குவாங்க. சார், நீங்க வரி உயர்வை பத்தி பேசுனீங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் வரி உயர்வை ஏத்துனாங்க, இல்லைன்னு சொல்லல. அன்றைய தினம் திமுக எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க, நாடே பார்த்துருக்கோம். இப்போ வரி ஏத்துனாங்கன்னு சொன்னீங்க. எத்தனை இடத்துல பாஜக இதை எதிர்த்து தொடர்ச்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்க, எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க? உங்களுக்கு எத்தனை இடத்துல பண்ணல, பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஏங்க, பால் விலையை ஏத்துனதுக்கு தெருவா பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. 3 இடத்துல போய் நான் முன்னதாக்கி நின்றுருக்குங்க. சொத்து வரி ஏத்துனதுக்கு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நாம பண்ணிருக்குங்க. ஒரு இடம் விடாம திமுக பண்ணதுல ஒண்ணே மார்க்கெட்டிங். அரசாங்கம் ஸ்தம்பிக்கலையே. மார்க்கெட்டிங், அரசாங்கம் ஸ்தம்பிக்கல. மார்க்கெட்டிங். திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் என்ன கொடி பிடிச்சிட்டு கூட்டு வந்து கொடிகாத்த குமரன் நடிச்சிட்டீங்களா? 300 ரூபாய்க்கும் கோட்டிருக்கும், 300 ரூபாய்க்கும் கோட்டிருக்கும் கூட்டிட்டு வர. இன்னைக்கும் இந்த காலத்து இளைஞர்களுடைய மனநிலை எப்படிங்க மாத்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு திருவண்ணாமலையில் ஒரு மண்டலுடைய இளைஞரணி மாநாடு நடத்துனீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, வந்தவன்லாம் திமுக காரனான சொல்லுங்க. கல்லூரி படிக்கிற இளைஞர்களுக்கு கோட்டர் பாட்டில் வந்த வண்டி அத்தனையும் ஒரு டாஸ்மார்க்ல நின்றுச்சு. வந்தவனுக்கு பிரியாணி, வந்தவனுக்கு பேக்கேஜ், வந்தவன் கொலையா அந்த வாழை மரத்தை வெட்டிட்டு போனான். எவன் அப்பன் விட்டு பணத்தை திமுகவில் ஆடிட்டிங் எடுத்து காட்ட முடியுமா? இத்தனை கொடி கட்டி தான் நாங்கள் இன்னைக்கு ஏவா வேலு இந்த மீட்டிங்கை நடத்தினாரு,
இத்தனை லட்சம் ரூபாய்க்கு தான் இந்த இடத்துக்கு மீட்டிங் போடுறதுக்கு ஸ்டேஜ் போட்டாரு, இத்தனை கோடிக்கு தான் இலவச பை கொடுத்தோம், இத்தனை கோடிக்கு தான் சாப்பாடு போட்டோம். ஏவாவில கணக்கு கொடுப்பாரா? ஊழல் பணம்னு சொல்ல வரீங்க. கேவலமான ஊழல் படங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு? யாரை பார்த்து கேட்குறீங்க? ஆண்டுகிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு. மக்கள் கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பால இப்படி தமிழ்நாட்டை நாசமாக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தை கொண்ட இந்த திமுக கிட்ட மத்திய அரசு என்ன வேலை பார்க்கணும்? அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கோம், அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கு. இனி ஜென்மத்துக்கும் திமுக தமிழ்நாட்டில் வர முடியாத அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசும் சரி, ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தமிழ்நாட்டில் மக்கள் மூலமாக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது நடக்கும். அதுதான் 2026. திமுக ஊழல் பண்ணுதுன்னு தான் தொடர்ச்சியா பாஜக சொல்லுதே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க சிபிஐயும் சரி அமலாக்கத்துறையும் சரி எடுத்ததா தெரியல. டாஸ்மாக் கேஸ் என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், டாஸ்மாக் கேஸ் எதுவுமே நடக்கல. இடியோட பெட்டிஷன் இன்றைக்கி வரைக்கும் கேட்டில் நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். டாஸ்மாக் ஃபண்டு எவனுக்கெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு அவனெல்லாம் நாங்கள் செக்யூர் பண்ணும்போது ஆதாரம் இருக்க போய் தான் நம்ம ரைடே போகணும். ஆமாம், இப்போ ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுத்து சமர்ப்பிக்கத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்றதுல என்ன தயக்கம்? எந்த தயக்கமும் இல்லை. அத்தனையும் நீதிமன்றத்தில் சமைச்சிருக்கோம். நீதிமன்றத்தினுடைய ஒரே ஒரு உத்தரவுக்கு தான் இப்போ இடி காத்துக்கிட்டு இருக்கு. இடி பதில் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னார்கிட்ட இவ்வளோ பண்ணிட்டு இருக்கு. திமுகவுடைய அந்த ஜெகஜால கில்லாடி வேலைன்னு சொல்லுவீங்க தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும், சன் டிவிக்கு இலவசமாக டிவி கொடுத்தா தான் கேபிள் டிவி ஓடுன்னு சொல்லி ஒரு வழக்கை அவசரமாக நடத்தணும்னாக்க திமுக அதில் எவ்வளோ முனைப்பு காட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வழக்கறிஞர் நீங்கள். ஆமாம், அதை திருப்பரங்குன்றம். இடி ஏன் அந்த முனைப்பை காட்ட மாட்டேங்கிறாங்க? யார் சொன்னா? காட்டலன்னு யார் சொன்னா? தேதி வாங்குறதும் வாய்தா வாங்குறதும் ஈடியா எதிரில் இருக்கக்கூடிய தமிழக அரசா? போய் பாருங்க, வழக்க உட்காந்து பாருங்க. எந்த இடத்துலையுமே எந்த ஒரு சூழலையுமே சுணக்கம் காட்டாம ஈடி அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு வருது. தமிழக அரசு இன்னைக்கு நாளைக்கு இந்த காலத்தை எப்படி நம்ம கடத்த முடியும்னு தெரிஞ்ச ஒரு கூட்டம். அந்த ஓப்பனாக சொல்கிறேங்க, ஒட்டு மொத்தமாக பிஹெச்டி பண்ணிட்டு வந்தவன் தாங்க திமுகவில் இன்னைக்கு இருக்க முடியும். அவன் தான் இல்லாட்டி ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்கள் அருமை சகோதரர் ஏவா வேலண்ண கண்டக்டர் பையில் வச்சுட்டு வாழ்க்கை ஆரம்பித்தவர். 30 வயசில் கண்டக்டர் வச்சுக்கலாம், தோராயமாக 40 வயசில் 1 லட்சம் கோடி இருக்குதுன்னு அவங்க சக மந்திரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியமாகும்? ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வச்சுக்கலாமா? என்ன டேக்ஸ் கட்டிருக்கீங்க? அருண் இன்ஜினியரிங் காலேஜோடைய ஒரே ஒரு ட்ரஸ்ட்டு, சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு, ஒரே ஒரு சென்ட் இல்லாமல் சதவிகித அம்மாள் ட்ரஸ்ட்டில், சரஸ்வதி எஜுகேஷன் அம்மாள் ட்ரஸ்ட்டில் நீங்கள் அருண் இன்ஜினியரிங் காலேஜ்ன்ற ஒரு காலேஜையே பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. சென்ட் உங்களுக்கு உரிமை இல்லாமல் ஃபோர்ஜரி பண்ணி. அப்போது அந்த ஃபோர்ஜரி எத்தனை வருஷம்? 1993க்கு அப்புறம் 2023 தானங்க உலகத்துக்கே வெளியே தெரிய வருது. இன்ன வரைக்கும் ஏவாவில் வாசித்து பார்க்க முடியல. அப்படிலாம் சொல்லிடாதீங்கண்ணா. எங்ககிட்ட பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும். எங்களுக்கும் காலம் வரும். நாங்கள் மாதிரி ஏவாவேலு மாதிரி 1 லட்சம் கோடியை சுருட்டி வச்சுக்கிட்டு கேட்குறவனுக்கெல்லாம் தூக்கி போட்டு வேலை நினச்சிட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு எதிரி வந்தாலும் தூக்கி போடுறத கவர்றதுக்கு நாய் மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளை அகற்ற முடியாதுன்னு அவருக்கேன்னு தெரியும். எத்தனை இடத்துல உங்களுக்கு ஏற்ற ஆட்கள் இருந்தாலும் ஒரு இடத்துலையாவது இந்த தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நீதி அரசர் இருப்பாங்க, நீதித்துறை இருக்கும், வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, சாட்சிகள் இருக்கும். அப்போது எங்கே போய் மண்டிடுவீங்க? அதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எதுவுமே முற்றுப்புள்ளி வைக்கலையே. இன்றைக்கி கண்டெம்ட் பெட்டிஷன் பெண்டிங் தானே இருக்குது வேலு மேலே. ஏன் கவலைப்படுறீங்க? வந்துடும். பென்ஷன் திட்டத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் என்ன பாஜக விமர்சனம் இருக்க போது? ஒரு கோரிக்கை வச்சாங்க, அதை பாஜக விமர்சனம் பற்றி பேசுகிறீங்க? பென்ஷனை வாங்குறவங்களுக்கு உண்டான விமர்சனத்தை பேசுங்க. நீங்கள் பென்ஷனில் இப்போ அமைப்பெல்லாம் போய் பாராட்டி ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டுருக்காங்க. இப்போ அப்படியே திருப்பி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பேர் உண்ணாவிரதம் அமைச்சிருக்காங்க, அதில் எத்தனை அமைப்புகள் கழண்டி ஓடி போயிருக்கு, எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க. என்னங்க திருப்பதி லட்டு சைஸுக்கு பொய்ய சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பென்ஷன் திட்டத்தில் இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு? உங்களுக்கு கடைசி மாதம் வாங்குற சேலரியில் 50%, சேலரி பர்சன் வாங்குறவருடைய பர்சன்டேஜ் 10%. முன்னாடி இருந்தது கவர்மெண்ட் அதே 14%.
இப்போ எங்கங்க அந்த கவர்மெண்ட்டோட பர்சன்டேஜ்? இதுலயே ஒரு திருட்டுத்தனம் தெரியல. எனக்கு புரியல. கவர்மெண்ட் தன்னுடைய ஷேர் என்ன, தான் பங்கு என்னன்னு சொல்லாத ஒரு ஆர்டரை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கு எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் மனசு இருந்துச்சு மீடியாக்களுக்கு? எனக்கு புரியல. நான் இப்ப என்கிட்ட நீங்க கேட்டு வரீங்க, என்னால இது கொடுக்க முடியுமான்னு நான் சொன்னா ஓகே குட். நான் என்னதான் கொடுக்க போறேன்னே சொல்லவே இல்லை, நீங்கம்மா நெகிரி குதிக்கிறீங்க. மக்களை எந்த அளவுக்கு நீங்க முட்டாளாக்கிட்டீங்க பார்த்தீங்களா? இதுதான் நடந்திருக்கு. இதை இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை அரசு. இப்ப அரசு ஊழியர்கள் முதல்ல இந்த பென்ஷனே டிரான்ஸ்போர்ட்டுக்கு கிடையாது, இபிக்கு கிடையாது, ஒன்லி டைரக்ட் சேலரி பர்சன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான். இப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படியாடா நம்ம முகத்துல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். எல்லாருக்குமே இப்போ ஒரு விஷயம், திமுக என்ன, நீ எதுக்கு வரியா, உனக்கு என்ன குட் டே பிஸ்கெட்டா, 50-50யா, இல்லை மில்க் பிக்கியா? அதாங்க அவனுடைய ஒரே ஒரு ஸ்கீமு. ஆனால் அவங்களுக்கும் தெரியும் இது கரைஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்க பழையபடி உணர ஆரம்பிச்சிடும். மயக்கத்தில் எவ்வளோ நேரமாங்க ஒரு மனுஷனால் இருக்க முடியும்? மீடியா ஒரு கேள்வி அவங்கள நோக்கி கேட்டாலும் அதுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது அவங்க கிட்ட இருந்து. யாருங்க மீடியாவை பற்றி அங்கே பேசுறது? மீடியாவில் யார் கத்துறது சொல்லுங்கள்? ரகுபதி வல்லு வல்லுன்னு கத்துவார் எங்கள் மந்திரி பாவம் ஆர்எஸ் பாரதி. வேணும்னா எங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், நீதிமன்றமே இன்னைக்கு சங்கிகளாக போயிடுச்சு. எம்கே ஸ்டாலின் உங்களுக்கு அரசு எலெக்ஷனில் ஜெயிச்சது, நம்ம சைதை துரைசாமி அண்ணன் கேஸ் இப்போ சமீபத்தில் வரப்போகுது. எம்கே ஸ்டாலின் ஜெயிச்சது சரின்னு அதே நீதிமன்றம் சொல்லும்போது பட்டாசு வெடிச்சது யாரு? கொளத்தூர் 2011 எலெக்ஷனில் எம்கே மு.க. ஸ்டாலின் வென்றது செல்லும்னு சொல்லும் போது உனக்கு நீதிமன்றம் ஆஹா ஓஹோ பட்டாசு. இல்லை, அது ஹைகோர்ட்டுக்கு கொடுத்த ஆர்டர் தானே. ஹைகோர்ட்டில் கொடுத்ததான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி கேட்குறோம். அதே ஹைகோர்ட் தானே இன்னைக்கு உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துலேயும் உங்களுக்கு கோவிலுக்கு மேலே மலைக்கு மேலே விளக்கத்தை சொன்னது. அப்போ மட்டும் எங்கெங்கே போச்சு நீதிபதி மேலே உள்ள பக்தி எல்லாம்? இப்போ புரியுதா? ஆனவங்க அவ்வளோ என்ன சார் பயம் அந்த கேஸில்? கிட்டத்தட்ட 16 ஹை ப்ரொஃபைல் வழக்கறிஞர்கள் ஸ்டாலினுக்காக ஆஜராயிருக்காங்க. முதல் விஷயம் புரிஞ்சுங்க, அந்த கேஸில் 2739 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கார் 2011. அந்த பீரியடில் எனக்கு தெரிஞ்சது ஏவாவேலு உட்பட ஒரு 6-7 எம்எல்ஏக்களுடைய எலெக்ஷனை எதிர்த்து வழக்கு தாக்கல் பட்டிருந்தது. ஏவாவேலுவும் கிட்டத்தட்ட அதே ஒரு 3000 வாக்கு வித்தியாசத்தில் ராமச்சந்திரன்ற முன்னாள் அப்போ இருந்தக்கூடிய ஒரு அமைச்சரை எதிர்த்து அவர் ஜெயிச்சார். அவங்க எல்லாம் ஃபைல் பண்ணாங்க. சைதை துரைசாமி அண்ணன் அவர் சொன்ன நேரடி குற்றச்சாட்டு, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க வாங்கியிருக்கான். எலெக்ஷன் எண்ணும் போது கூட இவங்க முறையான இது நடத்தல. மகளிர் சுய குழுக்கெல்லாம் இவங்க என்னென்ன செய்யணும்னு செஞ்சாங்களோ அதுக்குண்டான ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. தன்னுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஒவ்வொரு அதிகாரிகளும் அவருக்கு சாதகமா யார் யார் செயல்பட்டாங்கன்ற பட்டியல் என்கிட்ட இருக்கு. இதனால இந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சது செல்லாது. இதுதான் அவர் கேட்டது. சிடி ரைட் பண்ணி தான் கொடுத்துட்டு வாங்கியிருக்காரு. அப்பேற்பட்ட ஆதாரங்கள் இருந்ததுனால தான் 549 பக்கத்தில் அன்னைக்கு தீர்ப்பு. அதைத்தான் இப்போ அவர் கேள்வியை கேட்குறாரு. 549 பக்கத்தில் விளக்கம் சொல்ற அளவுக்கு தீர்ப்பு இங்கே இருக்கும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய நேரடி ஆதாரங்களை உச்ச நீதிமன்றம் சீர்தூக்கி பார்க்கணும். நான் அரசியலுக்கு இதுக்கு மேல பெருசா ஈடுபாடு இல்லை அண்ணா சொல்லிட்டாங்கல்ல. ஆனா ஒரு ஜனநாயகத்துக்கு வெற்றியை எப்படி நான் தேடி தரணுன்றதுக்காகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் நான் போராடிட்டு இருக்கேன். 21ஆம் தேதி அதுக்கான தீர்ப்பு வரப்போறதா சொல்றாங்க. அது வரைக்கும் தான், அதுவும் நீதிமன்றமா பார்த்து தான் எடுத்துச்சு. எவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கேஸ்? 2011 எலெக்ஷனை 2017 செல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க தீர்ப்புக்கு மேல்முறையீடு போய் 2026 வரைக்குமா கோர்ட்ல நீதிமன்றத்தில் கொண்டு வந்து என் கவனத்தில் வைக்காம இருப்பீங்க அப்படி நீதிமன்றமே கேட்குது அதிகாரிகளை. அதனாலதான் சொல்றேன், நான் இதுக்கு மேல நீ எதை சொன்னாலும் ரிட்டர்ன்ல போட்டு போயிரு. இதுக்கு மேல உனக்கு ஒரு வாய்தா கொடுத்து நீ ஒரு 12க்கு 15 சுப்ரீம் கோர்ட்ல இருந்து உங்க சீனியர் அட்வொகேட்ஸை கூட்டிட்டு வந்து நிக்க நோ. நீ என்ன சொல்லணுமோ எழுத்துப்பூர்வமா கொடுத்து நாங்க உட்காந்து படிச்சுக்கிறோம். இதுக்கு மேல உன் தலையெழுத்து தான் முடிச்சிட்டாங்கல்ல. இதுதான்
தர்மம் ஒரு நாள் நின்றே ஜெயிக்கும். ஒருவேளை தீர்ப்பு சாதகமாக வருமா பாதகமாக வருமான்னு தெரியல. ஸ்டாலின் போட்டி போட முடியாததுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அதில் இருக்குமா? அவங்களோட ஃபைண்டிங் ஏற்ற மாதிரி. ஒருவேளை இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவர் 2011 தேர்வானதுலேருந்து அந்த 2011 அதுக்கப்புறம் அந்த 2016 எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் அவர் வாங்கின அத்தனை பெனிஃபிஷரி ஃபண்ட்ஸ், மானிட்டரி ஃபண்ட்ஸ் பெனிஃபிட் எல்லாமே, மானிட்டரி பெனிஃபிட் எல்லாமே அவருக்கு கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்தாகணும். இது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதில் அவங்க தவறு செய்திருக்கிறார்கள். ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்காங்க. பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் இவங்க மேட் அவுட் ஆகிற மாதிரி, செக்ஷன் 8 மேட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காங்கன்னு நீதிமன்றம் கருத்தில் தெரிவித்து விட்டால் 6 வருஷத்துக்கு அண்ணன் ரஜினி சாரோட இமயமலை போயிட வேண்டியது தான். திருப்பரங்குன்றம் விவகாரத்துலையும் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதா சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் பேசியிருக்காரு. ஏனுங்க அவங்களெல்லாம் போயிட்டு தயவு செஞ்சு இந்த ரகுபதி அண்ணன், சேகர் அண்ணன், வேலண்ணன் இவங்களெல்லாம் மந்திரியாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இவங்க தகுதி என்னவோ இதே தகுதியில் 2 மடங்கு ஸ்கொயராக தான் சிஎம் அண்ணா இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல இதெல்லாம். நான் தான் கேள்வி கேட்குறேன், தெளிவாக கேள்வி கேட்குறேன். ஒரு நீதிபதி அரசர் ஒருத்தர் மேலே நீ குற்றச்சாட்டு செய்கிற, அவனுக்கு ஒருத்தனுக்கு புக்கு போட்டு அந்த நீதி அரசரை நீ கேவலப்படுத்தணும்னு ஸ்பான்சர் பண்ற, அந்த புக்கை உனக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது, பறிமுதல் பண்ணுன்னு கோர்ட்டே தீர்ப்பு போடுது. அதே நீதி அரசருடைய தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணி உனக்கு பெஞ்ச், டிவிஷன் பெஞ்சே உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துலையும் இந்துக்கள் சூடு சுரணை இல்லாதவங்க நாங்கள் எதையுமே செய்ய தயாராக இருக்கிறோம். ஏன்னா இந்துக்கள் ஒன்னா கூடி ஒரு இடத்துல இந்த தவறுக்காக இந்த கட்சி அமைதியாக தான் இருக்காங்க, அதை தூண்டி விடுற வேலையை பாஜக பார்க்குதுங்கிறாங்க. சரி, இந்துக்கள் அமைதியாக இருந்தால் தூண்டி விட பாஜக இருக்கு. இப்போ முஸ்லீம் அமைதியாக இருந்தால் தூண்டி விட ஜமாத் இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்லை கிறிஸ்டியன் அமைதியாக இருந்தால் தூண்டி விட தேவாலயம் இருக்குன்னு சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. இந்துக்கள் அமைதியாக இருந்தால் தூண்டி விட நீங்கள் கோவில் அவங்க கையில் கொடுத்துட்டு இல்லை வாடிக்கை பார்த்துருக்கணும். பாஜக தூண்டி விட கேட்கல, இந்துக்களை அவங்கள மாதிரி அவங்க கிட்ட நிர்வகிக்க விட்டுட்டு இந்து சமய நலத்துறை வெளியே போப்பான்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு? இல்ல, எனக்கு ஒரு சமுதாயத்தினர் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் மற்ற சமுதாயத்துக்கு வச்சிருக்க. அதனாலதானே நீ பயந்துகிட்டு இப்ப இன்னைக்கு அவனுக்கு காவடி தூக்கிட்டு இருக்க. ஜமாத்துல முடிவு பண்ணிட்டா எனக்கு ஓட்டே கிடைக்காதுன்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க காவடி தூக்கிட்டு இருக்க. தேவாலயத்தில் முடிவு பண்ணிட்டா வாரத்துக்கு ஒரு முறை கூடுறாங்களே இவங்க 2 பேரும் சரியா, அதனால எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அவங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சுட்டா நம்ம கிட்ட ஒட்டு மொத்தமா குள்ளா போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தானே நீ இப்ப அவங்களுக்கு காவடி தூக்குற. இந்துக்களுக்கு அப்படி எந்த நாட்கள் சொல்லுங்க? அப்படி நாங்க ஒரு நாள்ல கூட ஆரம்பிச்சா 82% 83% இந்துக்கள் ஒரே நாள்ல கூட ஆரம்பிச்சா ஒரு நாள் ஆட்சி நடத்த முடியுமா? ஒரு நாள். அந்த காரணத்துக்காகத்தான் இந்து சமய நலத்துறை கண்ட்ரோல்ல கோயிலை கொண்டு போயிட்டியா? கோவில்ல ஒரு சாரார் தவறு செய்கிறாங்க, கோவில் சொத்துக்களை அழிக்கிறாங்க, கோவில் சொத்துக்களை முறை தவறி பயன்படுத்துறாங்க, அதை மேற்பார்வை பாருன்னு சொன்னது தானங்க ஒரு குத்தம் இந்த சட்டத்துல, இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சித்துறையில். இன்னைக்கு கோவில்ல இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகத்தை அழிச்சிட்டு, கோவில் நிர்வாகம்னா யாரு? தக்காரு, ட்ரஸ்ட் போர்டு, பரம்பரை அரங்காவலர்கள், இவங்க தப்பு பண்ணாம பாத்துக்கப்பா, உனக்கு ஒரு சம் பர்சன்டேஜ் ஆடிட்டிங்லேருந்து எடுத்து கொடுக்குறேன், இதானங்க ஹெச்ஆர்என்சி. ஆனால் இன்னைக்கு போடுறவன் பூரா ப்ராடு. எவன் கோவிலுக்கு ட்ரஸ்டா வரணுமோ அவன் பூரா திமுக காரனோட எடுபடி. அப்ப யார் முடிவு பண்றா? அமைச்சர் முடிவு பண்றார். என்ன முடிவு பண்றார்? டாய்லெட் கழுவுறதுக்கு கூட அந்த கோவில் பெனாயில் அனுப்பிவிடும், காரு கோவில் பெனாயில் அனுப்பிவிடும். ஹெச்ஆர்என்சியோட தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் உள்ள போய் ஒவ்வொரு கோவில்லையும் இருக்கக்கூடிய கடைசி இந்த ஆண்டோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்டாவது வாங்கி பார்க்கணும். கொஞ்சம் வாங்கி பார்க்க சொல்லுங்க. ஏன்னா கோவில் நிர்வாகம் எப்படி நடக்குது அப்படின்னா, கும்பாபிஷேகம் ஆகட்டும், திருவிழாக்கள் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க. ஸ்பான்சர்ஸ் பூரா பக்தர்கள்து, ஆனா கணக்கு எழுதுறவன் பூரா இந்து சமய அறநிலையத்துறைக்காரன். இப்படி இந்து சமய அறநிலையத்துறை கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே ஒரு ஸ்கீம் போட்டு வச்சிருக்காங்க. 150 கோடி இருந்துச்சுங்க அண்ணாமலையாரோடைய இத்தனை ஆண்டுகால சேவிங்ஸ்.
இல்லை சார், இன்னொரு கேள்வி. 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இங்கே தாம்பரத்தில் ஒரு சர்ச்சை இடிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க, ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு. இடிக்கலை, எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட திமுகவினரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நேற்றைய தினம் திருப்பூரில் ஆக்கிரமிப்பு கோவிலை வந்து முருகன் கோவிலை இடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டும் நம்ம ஒப்பிட்டு எப்படி சார் பார்க்கலாம்? இது மட்டும் இல்லைங்க ஒப்பிட, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சிங்க அகத்தீஸ்வரர் கோவிலுடைய இடங்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதுன்னு. ஹைகோர்ட் சொல்லி, சுப்ரீம் கோர்ட் சொல்லி, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்னால அங்க ஒரே ஒரு செங்கலை புடுங்க முடியல. ஆனா முருகர் கோவிலுக்கு தீர்ப்பு உனக்கு எதிர்ப்பா வந்துச்சுன்னா உடனே அதற்கு பழி வாங்குறதுக்காக நீ போய் ஒரு முருகர் கோவிலை இடிச்சிட்டு இன்னைக்கு ஜெகஜாந்தியா நிக்கிற. ஆனா உன்கிட்ட சர்ச்சைக்கு மசூதிக்கு முன்னாடியும் மண்டி போட்டுக்கிட்டு இருக்க. இதை எத்தனை முறை நம்ம சொன்னாலும் இந்துக்கள்கிட்ட போய் சேராதுன்ற ஒரு அவ நம்பிக்கை. ஆனா இந்த காலத்துல மக்கள் அப்படி இல்லவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயமும், ஒரு காலத்துல சன் டிவி மட்டும்தான் சேனலா இருந்துச்சு, உன்னுடைய ஒட்டுமொத்த புழுக மட்டும்தான் உண்மையை நம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் சோசியல் மீடியா இருக்கு. நீ எனக்கு நேரடியா தெரிஞ்ச நண்பர்கள் சொல்றாங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக நான் செய்தி போட்டுட்டா அப்படி ஒரு மிரட்டல் எனக்கு வருது, தயவு செஞ்சு இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அமைதியா இரு. நேரடியா விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க இந்த ஆட்சிக்கு எதிராக செய்தி போட்டா. ஏன் அந்த ரிப்போர்ட்டருக்கு நீ கொடுக்குறீங்களே பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு, புத்தாண்டு பரிசு, ஒண்ணுக்கு கூட கூப்பிட மாட்டான். நமக்கே விளம்பரம் வர்றது இல்லை. பார்த்தீங்களா, நீங்க பிராண்ட் அடிச்சு வச்சுக்கிறீங்களே, தாமரைன்னு சிம்பிளை வச்சுக்கிட்டே தாமரை டிவி நடத்துறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எகத்தாளா இருக்குங்க. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு நாங்க விளம்பரம் கொடுப்போம்னு கேட்போனா கேட்க மாட்டேன். இதுதாங்க திமுகவுடைய மாயாஜாலம். மணல் கொள்ள, மண் கொள்ள, கற்கொள்ள, கல் குவாரி, கிரனைட் கொள்ள, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனிம கொள்ள திமுக காரம் பண்றான். எந்த டிவி சேனல்ல வருது? இல்லைன்னு அவன் சத்தியம் பண்ணிட்டு எத்தனை சோசியல் மீடியாவில் போட்டோ வீடியோட வருது நான் சொல்றேன். மந்திரி சொல்றாருங்க, அந்த மண் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக எடுத்துன்னு போறாங்க. எதுக்கு? அந்த தலைவர் போடுற 40-50 ஏக்கராவில் பிளாட்டுக்கு. ஒரு மந்திரி இப்படி சொன்னா எந்த எஸ்பி வேலை செய்ய முடியும்? எந்த தாசில்தார் வேலை செய்ய முடியும்? எப்படி யாரு அதை போய் தடுக்க முடியும் சொல்லுங்க? எந்த மாவட்ட ஆட்சியர் வேலை செய்ய முடியும்? இப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர்ல எந்த மந்திரியும் பேசுறதில்லை தெரியுங்களா? மாவட்ட ஆட்சியர்கிட்ட மந்திரி பேசுனா கௌரவ குறைச்சல். மாவட்ட ஆட்சியர் யார் தெரியுமா? அவனுக்கு பிறந்திருக்கும் பாரு அடிப்பொடி, அதுதான் பேசணும். இணை துணைக்கெல்லாம் ஒன்று வளர்த்து வச்சிருப்பாங்க பத்தியா, அதுதான் மாவட்ட ஆட்சியருக்கு சமமானது. திமுகவுடைய அராஜகத்தில் இன்னைக்கு அமைச்சர் சொல்லிட்டாரு. சரிங்க ஐயா, இவ்வளவு ஒரு கேவலமான இந்த திமுக ஆட்சிக்கு நீங்க ஆரம்பத்தில் சொல்றீங்க வெற்றி செய்தியோட தன்னுடைய திட்டத்தை சொல்லி ரோட்ல இறங்கி தமிழக அரசு வாக்கு கேட்க இறங்கிட்டாங்கன்னு. ஒரு ரோடு விடாம தொட்டப்பத்தில் அடிச்சு துரத்தலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு தெரு விடாம, ஏதோ அப்போ முன்னாடி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க சேனல்ல. ஏன்னா சேனல்லாம் அவங்களுக்கு இப்ப அப்படி எல்லாம் கிடையாது, சோசியல் மீடியா. ஒவ்வொரு திமுக வேட்பாளரும் ஒரு தெருவிலையும் போகும்போது நடக்கும். விளக்கு மரத்துல இருந்து வீணா போன அத்தனை பொருளாலும் மாலைகள் போட்டு அவங்கள வரவேற்கலைன்னா நீங்க அடுத்த பேட்டியில என்னங்க இப்படி நடக்கலைன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.